நீங்க 2 பேரும் கோச்சுக்காம போய் கூட்டிக்கிட்டு வாங்க. அட இதுல என்ன இருக்குது? இதுல போய் கோச்சுக்கிறதுக்கு உடுத்த. நீ வீட்லயே இரு, வீட்டை பார்த்துக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த மனசே வந்தா சொல்லு. ஏத்த உன் மகன் வீட்டுக்கும் வரதில்ல, எதுக்கும் வரதில்ல. ஒரு நல்லது கெட்டதுன்னா என்னன்னு தெரிய மாட்டேது அந்த ஆளுக்கு. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, உனக்கு 2வது மருமம் எதுவும் இருக்கான்னு. அடி போடி, ஒன்ன கட்டினதுலே வாழ்க்கைய வெறுத்துட்டான். இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ணியிருப்பான்? ஏத்த உனக்கு குசும்பு இன்னும் போவாத்த. நான் கூட கொஞ்சமா திருந்திட்டேன். கம்மு உட்கார்த்த. கொஞ்சமா தான் திருந்தினியாடி, முழுசா திருந்துடி. குடும்பம் நல்லா இருக்கும்டி. சொல்றத கேளு. மா வாங்கம்மா. கிளம்பிட்டியாடா? உங்க ஆயாவுக்கு வேற கால் வலிக்குதான், வரலையா? 2 பேர் மட்டும் போகணும்னு சொல்லுது. நீயே என்னன்னு கேளு, இழுத்துட்டு வா. பாட்டி, பேத்தி பேத்தின்னு உருகுவ. பேத்தியை கூப்பிட போறோம், வரமாட்டேங்கிறா. ஏய், நேசமாலுமே கால் வலிக்குது, மாத்திரையை போட்டிருக்கேன்டா. ஏன்டா என்னைய வாங்கணுன்றீங்க? போயிட்டு தான் வாங்கலேண்டா. ஏட்டா நீ வராம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. மாமியாரும் மருமகளும் ஒரு இடத்துல இருந்தா நல்லா இருக்குமாத்த? சொல்லு. நீ வராம இருக்கிறதா எனக்கு நிம்மதி. வீட்டை பார்த்துட்டு செவனேன்னு இரு, குருடான்னு உட்காந்துருக்காதீங்க. எவனாவது வீட்டுக்கிட்ட போது எதை தூக்கிட்டு போயிட போறான். என்னத்தடி தூக்க போறான்? ஏன்டி நீ வர போடி. அட என்னத்த நீ இப்படி சொல்ற? கூடைய கீடைய வச்சு அள்ளிக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்க. நாளைக்கு நான் எந்த மாமியாருக்கு சீர் வாங்குறது? எந்த மாமியார் தலைமாட்டில் உட்காந்து அழுவேன்? அப்புறம் 4 பேர் சேலையெல்லாம் எடுத்துட்டு வருவாளுங்க செத்ததுக்கு. அந்த புடவைலாம் வாங்கி நான் கட்ட வேணா? அதனால சாக்கரையா இருந்தேன். ஐயோ அம்மா, என்னம்மா அவ பேசுறது தேவலாமாடா? குத்துக்கல் மாதிரி உக்காந்துருக்கும் போது சீர் வாங்குறத பத்தி பேசுறா, தலைமாட்டில் உட்காந்தா அழுகுறத பத்தி பேசுறா. உயிரோட என்னை புதைச்சிரு விளையாட்டுக்கிட்ட அவளை இழுத்துட்டு போடா. அவ வாயும் ஆளையும் பாரு. ஏத்தா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேத்த. நீ இல்லைன்னா நான் இல்லத்த. நிஜமா உன் புருஷன் இல்லாம கூட இருந்துருவேன். என் புருஷன் தான் இல்லையேடி. என் புருஷனுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? உன் மாவன் இல்லாட்டி கூட இருந்துருவேன். ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். சரி நான் வரேன், நேரம் ஆகுது. நொய் நொய் நொயம்ப. யாரு நொய் நொய்னது? இவ பாரு பேசுறது தேவலாமா? ஐயோ விளங்காத அவளை கூட்டிட்டு வந்து குடும்பத்தை விளங்காம ஆக்கி விட்டேன் போ. எத்தா இந்த உலகத்திலே விளங்குறவங்க யாரும் இல்லையா? கனவு கரட்டு கொண்டிருக்காத. உன் வீட்டுக்கு விளங்க வந்தவன் நான் மட்டும்தான். புரிஞ்சுக்கத்த. அடி ஊத்தி கொட்ட வாயாது சை. குழந்தனாரு எங்கதான் போவாங்களோ? சோறு பொங்கி வச்சுட்டு கூப்பிடுறேன், சாப்பிட ஆளுக்கான ஒருத்தரையும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அது எனக்கே தெரியாது நான் எந்த நேரத்துல எப்படி இருப்பேன்ட்டு. சரி வேற என்ன? ஓ இங்கதான் இருக்கிறீங்களா? இல்ல, சரவண மாமாவையும் ஆண்டல் அக்காவையும் வீட்டை விட்டு வெளியே தள்ள போறேன், அந்த வீட்டுல நம்ம தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுனீல்ல. அங்க போனதும் வேற மாதிரி பேசுற. அப்ப என்கிட்ட பேசுனது உண்மையா, அவங்க கிட்ட பேசுனது உண்மையா? இல்ல, உங்ககிட்ட பேசுனது மட்டும்தான் உண்மை. அவங்க கிட்ட பேசுனது பொய், அதாவது நடிப்பு. அந்த நடிப்புக்கான அவசியம் தான் என்ன? ஓ அந்த நடிப்புக்கான அவசியமா? நான் என்ன சொல்ல வரேன்னா தெளிவா கேளுங்க. நம்ம நாளைக்கு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோன்னு வைங்க. அந்த குழந்தைக்கு நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் நகை சேர்க்க முடியுமா? முடியாது. அதனால அவங்க நான் போகும்போது 5 பவுன் நகையை எனக்கு போடுறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? உங்களுக்கு பிரேஸ்லெட் போடுறாங்களா? அப்போ அது நமக்கு முக்கியமா இல்லையா? அவசரப்பட்ட வீட்டை விட்டு விரட்டிட்டோம்னா அது நமக்கு கிடைக்குமா? சொல்லுங்க, கிடைக்குமா? ஓ, அந்த கோல்டு செயின்காக தான் ஆக்டிங் வெட்டியா? அப்போ அப்படிதான் நடிச்சேன். எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்ட்டு. ஏன்னா என் பிரைன் வந்து பெரிய பிரைன். உனக்கு இப்படிலாம் பேசுறியா? அசிங்கமா இல்ல? அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது கூட வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னையும் உதவி பண்றதுக்கு நாங்க எல்லாரும் இருந்தோம். ஒரு வேளை என்கிட்ட சண்டை போட்டுட்டு நீ பிரெக்னெண்டா இருந்து வெளியில போனன்னு வச்சுக்கோவேன், ஒரு நாய் கூட உன்னை திரும்பி பார்க்காது. இதுதான் இந்த நிலைமை தான் உனக்கு வரப்போகுது பாரு. ஹலோ, என்ன நீங்க சபிக்கிறீங்க? தேவையில்லாம பண்ணாதீங்க. நம்ம குடும்ப விஷயம் நல்லதுக்கோசரம் தான் நான் எல்லாமே பண்றேன், தெரியுமா? நாளைக்கு நீங்க சம்பாரிச்சு உங்க அண்ணிக்கு உங்க அண்ணனுக்கு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும்? அப்ப எனக்கு எதுவும் வேண்டாமா? என் பிள்ளைங்களுக்கு எதுவும் வேண்டாமா? அதனால தான் நான் சிறுக சேர்த்து வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ட்டு. என்னோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்னோட நோக்கம் என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன நினைச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? ஓ அந்த நினைப்பு வர்றியா? இங்க பாருங்க, உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு கட்டுக்கு அளவு கூட்ட தோணுனதே கிடையாது. நீங்க டாக்டர்னு தெரிஞ்சதும் நான் விலக ஆரம்பிச்சிட்டேன், தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு. ஆனா நீங்க தான் வந்து என்கிட்ட பேசுனீங்க. எனக்கு ஏதோ அல்பாசை அங்க இங்க இருந்துச்சு. ஆனா உங்க வீட்டுக்கு வரணும்லாம் நான் நினைக்கவே இல்லை, சத்தியமா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே யாருக்கிட்டையும் நான் போயிட்டு ரொம்ப பாசமாலாம் இருக்க மாட்டேன். என்னோட இயல்பான குணமே இதுதான். நீங்க என்கிட்ட பாசத்தையும் அதையும் இதையும் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களோட தப்பு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், நான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தேன். எனக்கு பண்ணோம்னாக்க இதுதான் முக்கியம். பாசம், பந்தம், மனுஷங்க இவங்கெல்லாம் எப்படி பண்ணா எனக்கு என்ன? ஊரு கட்டத்தனமா என்கிட்ட பேசாதீங்க. வேணும்னா நீங்க எனக்காக மாறிக்கோங்க. இல்ல நேற்று தாலி கட்டிட்டு வந்த புருஷன்ட்ட பேசுற பேச்சாது இவ வாழணும்னு நினைக்கிறாளா இல்ல இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாளா? இவ வாய ஏதாவது அடக்கி வச்சாதான் அடங்குவா. இப்படியே பேச விட்டா வேலைக்கு ஆகாது. நிஜமாலுமே நீ என்ன லவ் பண்ணலையா? அப்போ நான் டாக்டர் ஆயிடுவேன், நிறைய பணம் சம்பாதிப்பேன், பணம் இருக்கும், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துட்டியா? ஆமா கண்டிப்பா. நீங்க டாக்டர் ஆனா கட்டுக்கு
பணம் வரும். அந்த பணத்தை வச்சு நம்ம சேமிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு இடம் வாங்கணும், நகை வாங்கணும், நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். அப்புறம் நம்ம இன்னும் நிறைய சேர்த்து வைக்கணும். இன்னும் 10 தலைமுறைக்கு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்க? பிச்சைக்கார பிள்ளை என்னால பிழைக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் ஒவ்வொருத்தர்ட்டையும் சோறு வாங்கி தின்னுக்கிட்டு அலைவேன் தெரியுமா? எனக்கு தெரியும் காசோட அருமை. அதனால நான் யாருக்கும் 1 ரூபா கூட தர மாட்டேன். உடனே அப்போ நீ உண்மையா என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணலையா? பணத்துக்கோசரம் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதுக்கு என் பின்னாடியே அலைஞ்ச திவ்யாவை கல்யாணம் பண்ணியிருப்பேனே. ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னது திவ்யாவா? அப்ப உங்களுக்கு ஆசை இருந்துச்சா? 2 பேரும் ஊர் சுத்திட்டு ஏதாவது பண்ணீங்களா சொல்லுங்க. அதனாலதான் அவ கல்யாண மண்டபத்துல வந்து அழுதலா? அப்ப நான் தான் ஏமாந்துட்டேனா? சும்மா நிறுத்து. இப்படிலாம் பேசாத, அசிங்கமா பேசாத. எனக்கு தெரியும் என்னை பத்தி. நீ என்ன புரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க, என் மூஞ்சில கூட முடிக்காத. எந்திரிச்சு போங்கிட்டு. இங்க பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அப்படி போறதா இருந்தா உங்க அண்ணன் கிட்ட இருந்த பிரிச்சு தண்ணி கூட்டத்துல தான் கூட்டிட்டு போவேன். எனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். வாங்க நீ. என்ன நீ வேணும்? அண்ணா இல்லையா? ஏதாவது கடைக்கு போயிட்டு வரணுமா? தம்பி, எனக்கு ஒண்ணும் வேணாப்பா. இவ பேசுறது என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? நீயும் உட்காந்து கேட்டுட்டு இருக்க. செவிலிய காட்டி 4 அறை விடுறது இல்லையா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நானே உன் வாழ்க்கையை எடுத்த மாதிரி உட்காந்துருக்கனே. நான் தானே வந்து உங்ககிட்ட அதை எதையும் சொன்னேன், உங்க அண்ணன் கிட்டயும் வேற கல்யாணத்தை பத்தி. இப்ப நான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கலனா நீயும் உங்க அண்ணனும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. எல்லாம் என்னாலதான். ஐயோ அண்ணி, அப்படிலாம் இல்ல. அவ ஏதோ தெரியாம பேசுறா நீ. ஐயோ, எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. நேத்தே செருப்பால் அடிச்ச குறைய சொல்லிட்டேன். அப்புறம் என்ன இப்போ வந்து பேசுறீங்க? உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? உங்க புருஷன் இல்லாத டைம்ல ஏன் புருஷன்ட்ட வந்து பேசுறீங்க? சீ கருமம். ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன். அப்படியே வரைஞ்சனா? ஓ, நல்லா இருக்கே. அப்படியே அறிவீங்களா நீங்க? எவ்வளவு கேவலமான ஜென்மம். வீட்டுல ஆம்பளை இல்லாத பாவ வந்து உங்ககிட்ட பேசுற. நீங்களும் அவகிட்ட என்ன வேணும் ஏது வேணும்னு கேக்குறீங்க. எத்தனை நாளாட்டை நடக்குது இது? எனக்கு தான் தெரியாம நான் உங்களை கட்டிக்கிட்டேனா? அதனாலதான் வெளியில தெரியக்கூடாதுன்னு குழந்தைனாருக்கு என்னைய சிபாரிசு பண்ணி கட்டி வச்சாலா? உங்களோட லிங்க் வெளியில தெரிஞ்சிருந்தேன். சீ கருமா. அடி பாவி, இப்படி அசிங்க பேசுறிய நீ? விளங்குவியாடி? இந்த வீட்ல இருந்து வாழ்றதுக்கு வந்தியாடி? இந்த குடும்பத்தை அழிக்க வந்தியா? எப்படி இவ்வளவு அசிங்கமா பேசுற? நாக்குல நரம்பு இல்லாம பேசுறனே. 98 தடவை உன்னை தங்கச்சின்னு சொல்றனே. இப்படி அடி பேசுவ நீயே? இங்க பாருங்க அக்கா, என் புருஷனுக்கு இடையில நீங்க வராதீங்கன்னு நேத்தே நான் உங்கள்கிட்ட நல்ல முறையில சொல்லிட்டேன். அப்புறம் பிறகு நாங்க 2 பேரும் பேசுறத நீங்க ஒட்டு கேட்டுட்டு வந்து மேனஸ் இல்லாம வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு அறிவில்லை. நாங்களும் புதுசா கல்யாணம் தானே. நான் என்ன உங்க பெட்ரூம்குள்ள வரேனா? இல்ல நீங்க 2 பேரும் பேசினதை இது வரைக்கும் எட்டி பாத்துருக்கேனா? கொஞ்சம் மட்டும் மேனஸ் நடந்துக்கங்க. தப்புதாம்மா, தப்புதான். சாப்பிட வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட வந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு கேவலமா பேசுவீங்கன்னு நான் நினைக்கல. உங்களுக்கு வேணா கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நானும் எங்க வீட்டுக்காரரும் வெளியில போயிடுறோம். ஐயோ அண்ணி, அப்பதான் அப்படி பேசுறானா? அறிவு கடத்தனமா? நீங்க ஏன் அதை கேட்டுட்டு கோச்சிக்கிறீங்க? தயவு செஞ்சு நீங்க உள்ள போங்க, நீ பேசிக்கலாம். போங்க நீ. இல்லையா, நான் தான் வேற மாதிரி நினைச்சேன். எல்லாம் ஒன்னா இருக்கலாம், ஒற்றுமையா இருக்கலான்னு. அவ அப்படி என்னையும் நினைக்கலையா? நினைக்கல அவ. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே உங்க குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாது. அன்னைக்கே சொல்லிவிட்டு மறுபடியும் இன்னைக்கு தலையிடுறேன். என்னோட தப்பு தான். உனக்கு மனசாட்சி இல்ல? அண்ணி அம்மாவுக்கு சமண்டி. அது மட்டும் இல்லாம உனக்கு 1008 தடவை தங்கச்சின்றாங்க. அவங்க வீட்டுல சாப்பிட்டேன், விளாண்டேன், அந்த அக்கா நல்லா பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இப்படி பேசுற. உனக்கு என்னதான் வேணும்? என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பாருங்க, நமக்கு நீங்க சம்பாதிக்கிற பணம் எனக்கு மொத்தமா வந்துடணுங்க. அதான் ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்பவே சண்டை கட்டி சொல்லிட்டேன்ல. இனிமே நீங்க கொண்டு வர சம்பளம் எனக்கு வேணும். 1 ரூபா கூட உங்க அண்ணனுக்கு உங்க அண்ணிக்கோ வீட்டு செலவுக்கு கொடுக்க கூடாது. எனக்கு அது பிடிக்கல. உங்க அண்ணன் உன்னோட மூத்தவர் தானே. அவர் சம்பாரிச்சு போட்டு நம்ம திங்கிட்டோம். அவருக்கு கடமை இருக்குங்க, நமக்கு சம்பாரிச்சு போடணும் கடமை இருக்கு. எனக்கு பணம், உங்களோட பணம் தான் முக்கியம். பெத்த அம்மா அப்பாவுக்கு தான் கடமை இருக்கு, அண்ணனுக்கு கிடையாது. சரியா? நீ உனக்கு பணம் தான் முக்கியம்னா, எங்க அண்ணன் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு கடன் வாங்கி. அந்த கடனை நான் தான் வேலைக்கு போயிட்டு அடைக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கடனையும் நான் தான் அடைக்கணும். புரியுதா? இன்னும் வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கணும். 2 பெட்ரூமா போட சொல்லியிருக்கேன். இன்னும் அது வாங்கணும், இது வாங்கணும், தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும். இதுக்கெல்லாம் நான் காசு எங்க போவேன்? ஆனா இதெல்லாம் நான் லேட்டா தான் வாங்குவேன். உன் இஷ்டத்துக்குலாம் என்னால வாங்கி போட முடியாது. புரியுதா? இப்போ நீ வந்து காசுன்னு எதிர்பார்க்கறீல, நான் சம்பாரிச்சாலும் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் நிச்சயமா. புரியுதா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கடனெல்லாம் அடைப்பேன். அதுக்கப்புறம் வேணா எங்க அண்ணனா வேண்டாம்னு சொல்லி மனஸ்தாபம் ஏற்பட்டா போனா போதும் உன் மூஞ்சில விட்டு இருந்துச்சு நான் தனியா போயிருவேன். ஆனா உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் நம்ம குடும்ப நல்லதுக்காக மட்டும் தான் யோசிக்கிறேன். உன்ன மாதிரி கூறு கட்ட புருஷனெல்லாம் கல்யாணம் பண்ணனா இதான் என் நிலைமை. நான் பாரு, நாளைக்கு சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி நீ கஷ்டப்படும் போது நீ என்கிட்ட வந்து கேப்பில்ல. அப்புறம் இருக்குடா உனக்கு பாருடா. அவ சோறு ஆக்கி வச்சிருப்பான், அதான் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஆண்டாள்கிட்ட கொடுத்து ஐஸ் வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு அவங்க வீட்டுல விருந்து தின்னு 5 பவுன் செயினை நவுத்திக்கிட்டு வர போறேன். இப்போ போவான் ஆண்டாள் வீட்டுல போயிட்டு இப்ப 2 நடிப்பை போட்டா தான் நாளைக்கு 5 பவுன் செயினை லம்பா அமுக்க முடியும். வர இருட்டி. குடும்ப ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்சேன். அண்ணன் தம்பிங்க அம்மா அப்பா இல்லாம வளர்ந்துருக்காங்க. பிரிக்க கூடாது. 2 பேரும் கடைசி வரைக்கும் பாசமா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு. இவன் என்னடனா குடும்பத்தை பிரிக்கிற மாதிரியே பேசுறா. அன்னைக்கும் உனக்கும் எவ்வளவு நாள் தொடர்பு, அதனாலதான் எனக்கு கட்டி வச்சு எல்லாம் பேசுறாளே. பேசாம நம்மளே வெளியில போயிடலாமா அவரை கூட்டிக்கிட்டு? அவங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம இங்க இருக்கிறது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குது போல. அதனாலதான் இவன் இப்படிலாம் பேசுறா.
அப்பேற்பட்ட மனசுல போயிட்டு நான் தான் துரோகம் பண்ணுவேனா? தம்பி தம்பின்னு பாசமா படிக்க வச்சாரு, அந்த நன்றி கூட இல்லாம இப்படி பேசுறாளே, நாக்கு நரம்பு இல்லாத மாதிரி. ஹைடி, ஐயோ வாயா, நீ எப்போ வருவன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சோறு குழம்பு பொங்கிட்டேன், நீ ஏன் ஒரு வேளை நானா எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீ ஏன் வந்துட்டியா? ஹைடி, நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சொல்றேன், எப்ப சாப்பாடு வச்சாலும் நீங்க முதல்ல எனக்கு வெயிட் பண்ணாம சாப்பிடுங்க. எனக்கு பசிச்சா நான் வீட்ல வந்து சாப்பிட்டுக்குவேன், இல்லைன்னா தோட்டத்துக்கு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போய்க்குவேன். சரியா? எனக்காக வெயிட் பண்ண வேணாம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. தம்பி, தம்பி பொண்டாட்டி, நீ எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க. என்னை எதிர்பார்க்க வேணாமா? சரியா? ம் சரியா. ஆ, ஆ. என்னையா, ஏதாவது காய்கறி எதுவும் வாங்கிட்டு வந்தியா? கையை வீசிட்டு வந்துட்டேன். ஐயோ, நான் தோட்டத்துல இருந்து இப்படியே வந்துட்டேம்மா. அந்தி வரட்டும், உங்களை கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு தேவையான காய்கறியை நீயும் உன் தங்கச்சியும் வாங்கிக்கங்க. 2 பேரும் வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்லைங்க, நம்ம 2 பேர் மட்டும் போகலாம். தேவையானதை நானே வாங்கிக்கிறேன். அவளுக்கு எதுக்குங்க சிரமம்? பாவம், அவளும் புது பொண்ணு இல்லை, ரெஸ்ட் எடுக்கட்டுங்க, வெளியிலலாம் வர வேணாம். நீங்களும் புது பொண்ணு தாங்க. ஹைடி, என்ன நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க? ஆமா, நான் கோவமா இருக்கேன். நீங்க வாங்க போன்னு பேசிட்டு ஏயா அவன் பொண்டாட்டி என்னென்னமோ சொல்லி திட்டுறான், பேசுறான். ஏயா இப்படி பேசிட்டு இருக்க? பாடி பொடின்னு கூப்பிடியா? உங்ககிட்ட கேட்கறதே அது மட்டும் தான்யா. உரிமையை எனக்கு குடியா. நான் யாரும் நினைச்சீங்கன்னா நீ வாங்க போனே கூப்பிடியா. ம், சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் முகம் வாடி போயிருக்கு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நம்ம வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்களே. யாராவது வந்தாங்களா ஊராளுங்க எதுவும்? ஏதாவது நடந்துச்சா? உன் முகம் அமைதியா இருக்கே. டப்பு டப்புன்னு பேசிக்கிட்டே இருப்ப, யா வாயா போயான்ட்டு. அமைதியா இருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி இருக்காதம்மா. நீ என் பின்னாடி வரும்போது கத்தி கத்தி என்னை மிரட்டு வைப்பாரு. அந்த ஐடியா தான் எனக்கு பிடிக்கும். ஏயா அதுக்குன்னு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உன் பின்னாடி வருவேன்னு நினைக்கிறியா? வா போய் சாப்பிடலாம். சும்மா நொய் 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 நொய்னு. இந்த ஐடியா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க போய் சாப்பிடலாம். யோ வாடின்னு சொல்லியா? ஏயா அப்படி என் உயிரை வாங்குற? ஏய் வாடி. ஐயோ இப்பதான் சந்தோஷமா இருக்குது. கூறுகிட்ட மனசா, இதை டெய்லியே கூப்பிட்டா என்ன?